இப்போது நம்ம வாழ்க்கை வந்து நல்ல வசதியாக இருந்தால் தாங்க சொந்தக்காரங்க தேடி வருவாங்க, கூட பிறந்தவங்க தேடி வருவாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்புகளும் தேடி வரும். நம்ம வாழ்க்கை வசதி குறைஞ்சிருச்சு, ஏதோ நம்ம வாழ்க்கை வந்து வசதி ரொம்ப குறைவாக மாறிடுச்சு அப்படின்னா எந்த சொந்தமும் எட்டி பார்க்காத சீண்ட கூட மாட்டாங்க. ஆனால் நம்மளை அரவணைக்கக்கூடிய ஒரே தெய்வம் முருகப்பெருமான் தாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய வசதியாக இருந்தாலும் சரி, வசதி குறைவாக இருந்தாலும் சரி, முருகான் கூப்பிட்டா பாரபட்சம் இல்லாமல் ஓடி வந்து உதவக்கூடிய ஒரே தெய்வம் முருகப்பெருமான் தாங்க. அதனால் மனிதர்களை யாரையும் நீங்கள் எப்பொழுதுமே நம்பாதீங்க. இப்போதிருந்தே முருகப்பெருமானை இறுக்க பிடிச்சிக்கோங்க. நீ தான்ப்பா எனக்கு வாழ்க்கையில் எல்லாமே, என் வாழ்க்கையை உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னு சொல்லிடுங்க. முருகன் பார்த்துக்குவான் உங்களை. உங்களுக்கு தாயாய் வருவான், தகப்பனாய் வருவான், பெத்த பிள்ளையாக வருவான், கூட பிறந்தவங்களாக வருவான், நட்புகளாய் வருவான். அனைத்துமாய் முருகப்பெருமானை வந்து நிற்பான மட்டும். அதனால் மனிதர்களை எப்பொழுதுமே நம்பாதீங்க, முருகப்பெருமானை மட்டுமே நம்புங்க. உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கை வளமுடன். தேங்க்யூ.